பருப்பு கூட வேக வைக்காமல் 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபின் சாம்பார் எப்படி செய்ய போகிறோன்ற வீடியோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 கப் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் புளி எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக்கி அதையும் வறுத்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய், 4 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் சேர்த்து ஆற விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்து 4 ஸ்பூன் சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடரை சேர்த்து கரைச்சி விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிருங்க. இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ஹாஸ்டலர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.